உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தவும் ஒட்டுமொத்த உடலுக்கும் தேவையான சத்துக்களை பெறவும் மருத்துவ குணம் வாய்ந்த பொருட்களை கொண்டுதான் ரசம் தயாரிக்கப்படுகிறது. இந்த ரசத்தில் பல வெரைட்டிகள் உள்ளன. அதில் ஒரு வகையான ரசம் தான் தூதுவளை ரசம். தூதுவளை ஏராளமான சத்துக்களை உள்ளடக்கிய மருத்துவ குணம் வாய்ந்தது. ஆயுர்வேதம் போன்ற இயற்கை மருத்துவத்தில் தூதுவளை மிகவும் முக்கியமான மூலிகை செடி. பிரபல மருத்துவர் ஒருவர் கூறும்போது தூதுவளையை நோய்களை போக்கும் தூதுவன் என்று சொல்லலாம். இந்த தூதுவளை செடியானது ஏராளமான முட்களை கொண்டிருந்தாலும் அதன் இலைகள் ஏராளமான மருத்துவ குணங்களை கொண்டது. இப்படிப்பட்ட தூதுவளையை ரசமாகவோ துவையலாகவோ சட்னியாகவோ சாப்பிடலாம். அதுவும் மழை அல்லது குளிர்காலங்களில் இந்த தூதுவளையை அதிகம் உட்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமானது. அனைவருக்குமே தூதுவளை சளி இருமல் போன்ற பிரச்சனைகளுக்கு நல்லது என்று தெரியும். அது மட்டுமின்றி சமீபத்திய ஆய்வுகளில் புற்றுநோய்களுக்கு எதிராக தூதுவளையின் செயல்பாடுகள் அதிகமாக இருப்பது தெரிய வந்துள்ளது. சொல்லப்போனால் இது நிறைய பிரச்சனைகளை குறைக்க உதவுகிறது. தூதுவளை கல்லீரல் புற்றுநோய்களுக்கு எதிராக நன்றாக செயல்படுகிறது. தூதுவளை குடிநீர் பசியை அதிகரிக்கக்கூடியது. பசியின்மையால் சிரமப்படுபவர்கள் இந்த நீரை குடிப்பது நல்லது. சர்க்கரை நோயாளிகள் வாரத்திற்கு 2-3 முறை தூதுவளையை சட்னியாகவோ ரசமாகவோ சாப்பிடலாம். இப்படி அடிக்கடி தூதுவளையை சேர்த்து வருவதன் மூலம் இரத்த சர்க்கரை கட்டுக்குள் இருக்கும். அசைவ உணவை உட்கொண்டவர்கள் உணவுக்கு பின் வெற்றிலை பாக்கு போடுவதற்கு பதிலாக தூதுவளை ரசத்தை சாப்பிட்டால் செரிமானம் சிறப்பாக இருக்கும். தூதுவளையானது அனைத்து பகுதிகளிலும் கிடைக்கக்கூடியது. ஒவ்வொரு வீட்டிலும் கட்டாயம் வளர்க்க வேண்டிய மூலிகை செடி.